ஹை எவ்ரிவன். ஸோ பாண்டிச்சேரியில ஒரு சின்ன வயசு சிறுமிய ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பயங்கரமா கற்பழிச்சு கதற கதற ரெண்டு காம கொடூரர்கள் கொன்னாங்க இல்லையா? ஸோ அவங்கள போலீஸ் ஆகட்டும் அண்ட் அந்த ஒரு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆகட்டும் ஒரு தனியா ஒரு செப்பரேட் ஜெயில வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஜெயில தன்னோட தண்டனையை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம சில குறுக்கு மறுக்கு வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எண்டுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நிறையவே கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா இது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இது கூட இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். ஸோ பயங்கரமான ஒண்ணு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ சனி 2ஆம் தேதி ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரெண்டு படுபாவி காம கொடூரர்கள், ஒரு போதைக்கு அடிக்டான ஒருத்தன், அதாவது ஒரு 50 வயசு ஒரு கிழவன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கற்பழிச்சு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி அந்த டிச்சுக்குள்ள போட்டதாகட்டும். ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு 2ஆம் தேதி மிஸ்ஸிங் கேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அண்ட் அவங்க செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்து மேல ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்குமே ஒரு கேள்வி இருக்குச்சு. ஏன் அப்படின்னா அங்க ஆனது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் நடந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஈவன் அதை விசாரிக்கிறாங்க அப்படின்னா 4ஆம் தேதி கண்டெடுக்கப்படுச்சு நினைக்கிறேன். 4ஆம் தேதி 5/6 அப்படின்னு சொல்லிட்டு அது 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சாகட்டும். ஸோ விசாரிக்கிற முறையில விசாரிச்சாங்க அப்படின்னா ஸோ சுத்தி எத்தனை பேர் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் அவங்களே பாத்தீங்கன்னா உடனே எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இல்லையா? ஈவன் இப்படி விசாரிக்கிறப்ப எதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே சிவியரா எடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இன்னொருமே எனக்குள்ளயுமே இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தனியா ஒரு செப்பரேட்டான ஜெயில கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பொதுமக்களுக்காகட்டும் அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்காகட்டும் ஸோ பயங்கரமான ஒரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சே கொன்றுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற அனைத்து தீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொன்றுவாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமான ஒரு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் ஸோ செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள அடைச்சிருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். ஈவன் இப்படி கொடுக்குறப்ப எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமோ, அதாவது அனைத்து மக்களுடைய கோரிக்கையுமே இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இவங்களை தூக்கில் இடணும். மற்ற நாட்டில் நடக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும். அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போராடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுமக்கள் ஆகட்டும் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல போலீஸ் ஆகட்டும் இந்த ஒரு கேஸை நிலுவையிலேயே வச்சிருக்காங்க. ஏன் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எடுக்காம இருந்தாங்க. இது மாதிரி நடந்த சில நியூஸ் நான் சொல்றேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு மிலிட்ரி மேன் அண்ட் மிலிட்ரி மேனோட ஒய்ஃப் பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பயும் போல ஒரு ஏழ்மையான குடும்பம், அக்கா இல்ல பாப்பா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா, அதாவது ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஒரு 7வது 8வது படிக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10-11 வயசு. அண்ட் அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனும் ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு சம்திங் இருக்கும். அவங்க அம்மா இருக்காங்க. டியூஷன் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போன உடனே விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, எனிவே அந்த ஒரு டைம்ல இவங்க அம்மாவை விட்டு போயிடறாங்க. பக்கத்து வீட்டுல இந்த ஒரு மிலிட்ரி மேன், இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் மறந்துடுச்சு. அண்ட் அந்த ஒரு பெர்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கிறத பார்த்த உடனே ஸோ பாலியல்ல ஈடுபட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கிழவன், அதாவது அவனும் பாத்தீங்கன்னா ஒரு கிழவன் தான், ஒரு 55 வயசு சம்திங் இருக்கும். ஸோ அவனும் கிழவன் தான், மிலிட்ரியில் இருக்கிறான். எதுக்காக இந்த எச்ச புத்தி அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மெட்டமாடியில வச்சு ஸோ ஒரு பாலியல் பலாத்காரம் ஆகட்டும் ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணையுமே வந்து பாத்தீங்கன்னா கொன்றிருக்கான். அண்ட் அது கொன்றது தெரியக்கூடாது. அவங்க வீட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேங்க் மேல சின்னதா ஒரு கப்பிள்ஸ் மாதிரி ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை மேல இருக்கும் இல்லையா? ஸோ அதுலயே சாக்கு மூட்டையில கட்டி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது வந்து தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் எனக்கு ஒரு கேஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தெரிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு டைம்ல பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இஷ்யூ பயங்கரமா பெருசாகுது. ஸோ இப்படி தேடி கண்டுபிடிக்கிறப்ப ஃபைனலா
தெரிய வருது. இது மேல வந்து பாத்தீங்கன்னா வாசம் அடிக்கிறதாகட்டும். சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்படுது. இந்த ஒரு கேஸை விசாரிச்சவங்களாகட்டும், போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், அந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும், சென்னையில இருக்கக்கூடிய கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸுக்கான விடையை, அதாவது இவர் என்னதான் மிலிட்ரி மேனா இருந்தாலுமே இவர் பண்ண தப்பு தானே, இந்த ஒரு பாலியல்ல ஈடுபட்டுருக்கலாமா? சோ இந்த ஒரு குழந்தைய இவ்வளோ கதற கதற கொள்ளலாமா? அந்த குழந்தைக்கு, பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஈவன் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்ட் பண்ண வரப்ப இவங்களுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. அவர் பண்ணது தப்பா தெரியாம சோ இவருக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்பயே இவ்வளவு கேவலமா இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் எப்படி அந்த ஒரு பிஞ்சு குழந்தைய எப்படி அதெல்லாம் பண்ண தோணவே தெரியல. அவ்வளோ இந்தியா நம்ம என்ன சொல்றேன்னு தெரியலங்க. அவ்வளவு கேவலமா இருக்கு. நம்ம இந்திய நாட்டை புகழ்ந்து பேசுறதா இல்ல எனிவே எனக்கெல்லாம் அப்படியே என்னென்னமோ வருதுங்க. சரி விடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணப்பட்டார். அண்ட் கைது பண்ணியுமே வயசானவர் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. மாரடைப்புனால வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடாரு. என் கூட மேல இருந்த கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கிறவங்க இந்த ஒரு ஒய்ஃப் ஆகட்டும் இன்றோமே சிறைக்குள்ள இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஆயுள் தண்டனை அப்படி கூட சொல்லலாம். அதாவது தூக்கிலிடாம ஸோ ஆயுள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிலே வந்து பாத்தீங்கன்னா காலத்தை ஓட்டுறது. ஸோ இது மாதிரியான தண்டனைகள் இவங்க இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது 2019 2019 இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது 2021 நினைக்கிறேன். ஒரு வருஷமா 2 வருஷமா சம்திங் இது ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் இது மாதிரியான ஒரு டைம்லயும் இந்த ஒரு ஆர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாண்டிச்சேரி பொண்ணை 2 பேர் படும் கேவலமா வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா. சோ இவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு வருஷ கணத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கையும் வைக்கிறேங்க. நானும் இல்ல, சோ எல்லாத்தோட கோரிக்கையுமே அதுதான், பொதுமக்களாகட்டும் சோ எல்லாத்தோட கோரிக்கையுமே. ஏன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனசுக்குள்ள எல்லாமே வச்சிருக்கிறப்பயே இதுக்கான தண்டனை ஆகட்டும் இதுக்கான செயலாகட்டும் சோ எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சென்னை சம்பவம் போலயே ஒரு 2-3 வருஷம் டைம் எடுக்குச்சு அப்படின்னா சத்தியமா இதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடிய போதையில தப்பு பண்ணக்கூடியவங்களாகட்டும் சோ நினைக்கிறவங்களாகட்டும் சோ அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமா விட்டு போயிடும். சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்களாகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனோட முன்னாடியே எல்லாமே கிளம்பிடணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இவ்வளவு தாமதம் பண்றாங்க ஒண்ணுமே புரியலீங்க. கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு போகும். வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு தனி ஜெயில் ஆகட்டும் ஸோ எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் தூக்கிலிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆகட்டும் ஸோ எல்லாருமே ஈடுபட்டு தான் இருக்காங்க. கூட மேட அவங்க அம்மா அப்பா அழுவதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா அவ்வளோ இதாக இருக்குதுங்க. அவங்க அப்பாவோட போட்டோஸ்லாம் நீ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்க அப்பா இதுதான். அண்ட் ஈவன் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க. போட்டோவை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஸோ ஒண்ணுமே முடியல. மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆனாலுமே இப்போ இவங்க ஜாலியாக தானே இருக்காங்க. சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கோரிக்கையாவே இருக்கு. சரி எனிவே இப்போ இந்த ஒரு ஜெயில இருக்காங்க இல்லையா இந்த 2 காம கொடூரர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 55 வயசு அந்த கிழமை இருக்காரு இல்லையா அந்த ஒரு கிழமை தப்பிக்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கான். அது முடியாது, இந்த ஒரு பேர் கேட்டக்கு அப்புறம் நான் உசுரோடையே இருக்கக்கூடாது செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கான். ஏன் அப்படின்னா இவரோட பொண்டாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விட்டு போயிடுச்சு. அண்ட் இவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு தனிமையில ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். இந்த ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு இந்த சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா கசகசன்லாம் இருக்க முடியா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் இது மாதிரியான டைம்ல குளிக்க சோப்பு அண்ட் தனி ஒரு பலியன் ஆகட்டும் ஸோ கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கழுத்து இருக்கிறது, குளிக்க சோப்பு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்றது, தன்னைத்தானே செத்து போற அளவுக்கு, அதாவது நானே கொண்டுக்கிறேன் என்னோட உயிரை நானே மாச்சிக்கிறேன் அப்படிங்கிற அதுக்கான ஒரு தேவைகளாகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பண்ணியிருக்கான். ஈவன் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. தனியாக ஒரு செப்பரேட்டான ஜெயில் தான். அப்படி இருந்தாலுமே இந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் இவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சம்பவம், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துமே காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா, ஒரு தூக்கிலிடுறதாகட்டும் ஒரு ஆயுள் தண்டனையாகட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொதுமக்கள் கோரிக்கையாகட்டும் ஸோ அப்பா அம்மா கோரிக்கையாகட்டும் எல்லாத்தோடைய கோரிக்கையுமே இதுதான். ஸோ இந்த ஒரு எவிடன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே காப்பாத்திருக்காங்க. என்னை கேட்டா செத்துட்டு போறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இவனே செத்துக்கிட்டானா வழியோட தானே சாவுறான், சாகட்டும். பட் ஆனா இன்னும் ஒரு கொடூரமா சாவடிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே நினைச்சா முடியும். ஈவன் இவங்க இப்படி பண்றப்ப
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்குறப்பே பயங்கரம் கேவலமா இருக்குங்க. நம்ம இந்தியா நாட்டை என்னத்த சொல்றதுன்னே தெரியல. ஈவன் இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இது மாதிரி ஆனிச்சு. ஸோ சென்னையில ஒரு சம்பவம், என் குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் போயிட்டு இருக்கோ தவிர இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா கேட்டபாடு கிடையாது, கொடுத்தபாடு கிடையாது, இருந்தபாடு கிடையாது. எல்லாம் போதைக்கு அடிக்ட் ஆயிட்டு ஸோ எல்லாமே பயங்கரமான சில சர்ச்சைகளாகட்டும் வேலைகளாகட்டும் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இது மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ என்ன நடக்க போகுது, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்தா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தண்டனை கிடைக்க போகுது, என் கூடவே எவ்வளவு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு வருது. ஈவன் இது மாதிரி ஒரு டைம்லயும் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. பொதுமக்களுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோரிக்கை இருக்கு. சரி, நீவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும். ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் பாய்.